வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு காடு இருந்துச்சு. அது காட்டுக்குள்ளே பலவிதமான மிருகங்கள் இருந்துச்சு. அப்போ அந்த வழியாக ஒரு மெஜிஷியன் வராங்க. ஒரு மேஜிக் காமிப்பாங்க இல்லையா, அவங்க வராரு. அவர் வந்துட்டு எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு பயங்கரமான மேஜிக்கல் பவர் இருக்குது. அந்த மேஜிக்கல் பவர் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் இந்த காட்டுக்கு வந்தேன் அப்படின்னோடனே எல்லா மிருகமும் அவரை சுற்றி நின்றுக்குது. சுற்றி நின்றுட்டு, அப்படியா எங்களுக்கும் மேஜிக்கல் பவர் கிடைக்குமான்னு. ஆமாம், எனக்கும் மேஜிக்கல் பவர் கிடைக்கும், உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களாம் என்ன நிபந்தனை, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கேருந்து பாருங்கள், அந்த தூரமாக இருக்கிற ஒரு நீர் நிலை இருக்குது. அந்த லேக்கில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நீர் நிலை ஃபுல்லாகவே சால்ட் வாட்டர் இருக்கும். நீங்கள் போய் ஒரு பாட்டிலில் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த லேக்கில் போய் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, கொஞ்சம் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த லேக்கில் இருக்கிற தண்ணி வற்றி போயிடும். அது என்னோடய மேஜிக்கல் மூலிமா நான் வற்ற வச்சுருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே எல்லாரும் ஓகே, நமக்கு மேஜிக்கல் பவர் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாரும் பாட்டிலை தூக்கிட்டு ஓடுறாங்க அந்த லேக்கு. ஏன்னா லேக்கு ட்ரை ஆயிரும் இல்லையா. அப்போது ஃபஸ்ட்டு போனது சீட்டா. 20 நிமிஷத்தில் அந்த லேக்குக்கு போய் பாட்டிலை ஃபில் பண்ணிவிட்டு மெஜிஷியன்ட்ட கொடுக்குது. மெஜிஷியன் கொடுத்தோடனே மெஜிஷியன் அதை வாங்கிட்டு அந்த சீட்டாவுக்கு மேஜிக்கல் பவர் கொடுத்துட்றாரு. அப்புறம் இப்படி ஒவ்வொன்றா லயன் போகுது, ஆஸ்ட்ரிச் போகுது, எலிஃபண்ட் போகுது, ஜிராஃப் போகுது. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு கொண்டாந்து இவருக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே இவருக்கு சால்ட் வாட்டர் அந்த பாட்டிலில் கொடுக்க இவர் எல்லாருக்குமே அந்த மேஜிக்கல் பவர் கொடுக்குறாரு. எல்லாருமே சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆமை மட்டும் உட்காந்து ஓன்னு அழுன்னு அழுதுட்டு இருந்தது. என்ன அழுதுட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆமை மெதுவாக தானே போகும். இது மெதுவாக போய் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்குள்ளே அந்த இடத்துல இருந்த லேக் காஞ்சு போயிடுது. ஸோ இது தன்னால் போக முடியலையே, நான் ஸ்லோவாக தானே போக முடியும், நான் மற்றவங்க மாதிரி ஓட முடியாது. சீட்டா 20 நிமிஷத்தில் அந்த லேக்கை போயிடுச்சு. நான் அப்படி போக முடியாதுல்ல, எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு, எனக்கு தான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரே அழுக. இதை பார்த்துட்டு மித்த மிருகெல்லாம் அந்த ஆமையை பார்த்து சிரிச்சு தான், எதுக்கு இப்படி அழுகுற, உனக்கு தான் நீ தான் ஸ்லோவாக தான் போகணுன்னு உனக்கு தெரியுமில்ல, ஸோ நீ இப்படி தான், உன் வாழ்க்கையே இப்படி தான் அப்படின்னோடனே அப்படியே அந்த டாட்டாய்ஸ் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணிச்சான், அது ஒரு பாட்டில் எடுத்து ஒரு மெஜிஷியன்ட்ட கொடுத்துச்சான். எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாம் ஆடுறதெல்லாம் நிறுத்திட்டு பார்க்குறாங்க. சார் இந்தாங்க, நீங்கள் கேட்ட சால்ட் வாட்டர் ஒரு பாட்டில் கொடுத்துட்டேன், நீங்கள் என்னையும் எனக்கும் மேஜிக்கல் பவர் கொடுங்க அப்படின்னோடனே மற்றவங்களாம் சார் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஆமைக்கிட்ட நாங்கள் என்னன்னு விசாரிக்கணும், இவ்வளோ ஸ்லோவாக போச்சு, நடக்கவே முடியலன்னு ஒரே அழுக இருந்துச்சு, இப்போ எப்படி சார் அதனால் சால்ட் கொடுக்க முடியும், என்ன கோல்மால் பண்ணிச்சுன்னு ஃபஸ்ட் விசாரிக்கலாம் அப்படின்னோடனே அப்போ டாக்டர் சொல்லிச்சான், இங்கே பாருங்கள், நீ ஒன்றும் விசாரிக்கிறதுலாம் இல்லை, ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது, என்னால் உங்களோட ஸ்பீடாக நடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் போகிற ஸ்பீடுக்கும் நான் வர ஸ்பீடுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அதனால் நான் மெதுவாக தான் போவேன். நான் மெதுவாக போகும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அந்த லேக் காஞ்சு போயிடுச்சு, எனக்கு அதுலேருந்து தண்ணி கிடைக்காதுன்னு தெரியும். அதனால தான் நான் ஓன்னு அழுன்னு அழுதேன். என்னோடய கண்ணீர்லேயும் உப்பு தண்ணி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் அழுன்னு அழுது, நானும் அழுகும்போது என்னோடய கண்ணீர் என் பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரியே பாட்டிலை வச்சு நான் அழுதேன், அது ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஆஹா இவன் கண்ணீர்லேயே சால்ட் வாட்டரை கொண்டு வந்துட்டானே அப்படின்னு பார்த்துட்டு இவங்க அப்போ இதை சொல்லுதான், நான் ரொம்ப ஸ்லோன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப லேஸ்பட்ட ஆள்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு மூளை இருக்குது, நான் மெதுவாக தான் போவேன், அதான் என்னோடய நேச்சர். ஆமைங்கிறது மெதுவாக தான் போவோம். ஆனால் உங்களை மாதிரி ஆமைக்கு மூளை இல்லைன்னு யார் சொன்னது, எனக்கு புத்திசாலி, எனக்கு மூளையும் இருக்குது, அதனால தான் என்னால் இந்த மாதிரி சிந்திக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது ஒன்றும் தெரியல, அவங்க ஸ்லோவாக இருக்காங்கன்ட்டு அவங்க ரொம்ப முட்டாள்னு நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. இதை நம்ம புரிஞ்சிக்காமல் அவங்கள நம்ம ஒரே ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்லோ, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்கவுங்க பவர் அவங்கவுங்களுக்கு எப்படி வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேயா?